டிஎம்கே ஆட்சியில சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு பேசின தளபதி விஜய் இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டாரு. இவரோட ஆட்சியில மட்டும் சட்ட ஒழுங்கு கரெக்டா இருக்கா? அதே மாதிரி தானே இருக்கு. இல்லை எதை வச்சு நம்ம அதே மாதிரி இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும்? இதுக்கு முன்னாடி நீங்கள் திமுக ஆட்சியில் எவ்வளவு வழக்குகள் இருந்திருக்கு, அது எவ்வளவு நிலுவையில் இருந்திருக்கு, என்ன நடவடிக்கைகள் எடுத்திருக்காங்க அப்படின்றதான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்திருக்கு. இது வரைக்கும் முதலமைச்சராக பொறுப்பேற்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அண்ணன் விஜய் என்ன சொன்னார்னா, எந்த ஒரு விஷயம் நடந்தாலும் அதை கண்டும் காணாத மாதிரி போகிறது இருக்குல்ல, அதை தான் எப்பயுமே கேள்வி எழுப்பியிருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எல்லா ஆட்சியிலையும் வரும், இதை மறுக்கலை. ஆனால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்றது இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா, அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி ஒருத்தன் துன்புறுத்தி மிரட்டி மிரட்டி அந்த பொண்ணை வன்கொடுமைக்கு ஆளாக்கியிருக்கான். அந்த ஞானசேகரனை இவங்க என்ன உடனடியாக 24 மணி நேரத்திலேயே கைது பண்ணாங்க? பல அழுத்தங்கள் கொடுத்து எதிர்க்கட்சிகள் எல்லாரும் மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்து அறிக்கைகள் விட்டு அதுக்கப்புறம் வேற வழி இல்லாமல் திமுக காரன்ற ஒரே காரணத்துக்காக பல இடங்களை அவனை பாதுகாக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் இதே இது கோவை சிறுமி வழக்கை நீங்கள் எடுத்துக்கோங்க. 24 மணி நேரத்தில் துரிதமாக செயல்பட்டு அந்த அளவுக்கு நடவடிக்கை எடுத்து அவங்க அந்த குற்றவாளிகளை பிடிச்சிருக்காங்க. குற்றவாளிகளை பிடிக்கல அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சாங்க. பிடிச்சதுக்கப்புறம் என்ன சொன்னாங்க? காவல்துறை அதிகாரிகள்லாம் ப்ரெஸ் மீட்டில் சிரிச்சிட்டாங்க. அங்கே கேமரா ஆன் ஆனது லேட்டாக தான் அவங்க தெரிஞ்சிருக்கு. அவங்க யதார்த்தமாக பேசிகிட்டு இருந்தாங்க. இந்த மாதிரி அற்ப குற்றச்சாட்டுகளை தான் வைக்க முடிஞ்சே தவிர வேறு எந்த குற்றச்சாட்டுகளும் வைக்க முடியல. இப்போ ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை இருக்கான்னு கேட்டால் ஆமாம் இருக்குது. ஆனால் இதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்களா எடுக்கலையா? தாவேக்கா கட்சிக்காரங்க யாராவது எந்த விதமான அதிகாரத்தில் நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணீங்க அப்படின்னா உங்களை கட்சியிலேருந்து நீக்கணும்னு ஒரு தலைவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி திமுக என்னைக்காவது சொல்லியிருக்கா? ஒருத்தரை தற்காலிக நீக்கம்னு சொல்லி நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கண் துடைப்பு நாடகம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி வேலைகளை பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்றைக்கி அண்ணன் விஜய் அவர்கள் துரிதமாக ஆட்சி நடத்திட்டு இருக்காரு. சட்டம் ஒழுங்கு பிரச்சனைன்னு சொல்கிற நபர்கள் யார்? அவங்களுக்கு என்ன தகுதி இருக்குது? இதுக்கு முன்னாடி உங்கள் ஆட்சிகளில் எவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு? திருப்பூர் அஜித்குமார், அண்ணா யூனிவர்சிட்டி, பொள்ளாச்சி பாலியல் வழக்கு, இப்படி எண்ணற்ற விஷயங்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். எவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு. எல்லா இடத்துலையும் மௌனமாக கடந்து போயிட்டு இன்றைக்கி எதிர்க்கட்சியாக இருந்து என்ன அரசியலை பண்ணணுமோ அந்த மாதிரி அற்ப அரசியலை தான் இதை நான் பார்க்குறேன். எல்லாருமே ஒரு மாற்றம் வேணும்னு சொல்லிட்டு விஜய்க்கு ஓட்டு போட்டு இன்னைக்கு சிஎம் ஆயிட்டாரு. ஆனால் டிஎம்கே ஆட்சி மாதிரி தான் இந்த ஆட்சியும் இருக்குன்னு பலரும் விமர்சனம் பண்ணுறாங்களே. அது திமுக தொண்டர்களுக்கு மட்டும்தான் அப்படி ஒரு எண்ணம் இருக்குது. நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு பாருங்கள். தலைமைச் செயலகத்துக்கு நான் 3 நாள் அங்கே போய் இருக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. 3 தினமும் நான் போகிறேன். அந்த தலைமைச் செயலகத்தில் தயவுசெய்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு நாள் வாய்ப்பு கிடைச்சா அங்கே போய் இருக்கணும். இதுக்கு முன்னாடி எப்படி ஆட்சி நடந்துச்சு, இதுக்கு முன்னாடி எப்படி தலைமைச் செயலகம் இருந்தது, ₹1 ஊழல் லஞ்சம் இல்லாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும்னு அவர் முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அதையும் நான் வெளிப்படையாக சொல்கிறேன், போராட்டமாக இருக்கவருக்கு. ஏன் அப்படின்னா எங்கே பார்த்தாலும் திமுகவின் வேறு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு அதிகாரி எடுத்தாலும் அவங்க லிங்க் எங்கே இருக்குன்னா டிஎம்கேல இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு மனுஷன் போராடி இன்னைக்கு இந்த ஊழல் லஞ்சத்தை ஒரே நாளில் ஒழிக்க முடியாது, ஆனால் என்னைக்கோ ஒரு நாள் ஒழிக்க முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோட போராடிட்டு இருக்காரு. அவரை பார்த்து திமுக ஸ்டைலே ஆட்சி பண்ணுறாரு. எது திமுக ஸ்டைலு? ஊழல் லஞ்சமே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. டெண்டர் முறைப்படி நடக்கணும்னு சொல்கிறாரு. இதுக்கு முன்னாடி ஒரு உதாரணம் நான் சொல்லட்டுமா? டாஸ்மாகோட டெண்டர் எங்கே நடக்கும் தெரியுமா? ஆன்லைனில் வெளியிடுவாங்க. ஆனால் நடக்கக்கூடிய இடம் செந்தில் பாலாஜி வீட்டில். இதை இல்லைன்னு யாராவது திமுக தொண்டர்கள் மறுக்க முடியுமா? இன்னைக்கு நீங்கள்லாம் யார் வேணாலும் இந்த ஆட்சியை விமர்சனம் பண்ணலாம், அதுக்கு தகுதி இருக்குது. ஆனால் திமுகவுக்கு அடிப்படை தகுதி கிடையாது. மக்கள் எல்லாரும் வெறுத்துட்டாங்க. இந்த திமுகவும் அதிமுகவையும் பார்த்து பார்த்து எல்லாரும் சொன்னாங்க, இந்த 2 கட்சியும் ஏமாத்துறாங்க, மக்களோட உழைப்பை சுரண்டுறாங்க, பணத்தை சுரண்டுறாங்கன்னு. ஆனால் மக்களுக்கு என்னைக்கு தெரியுமா இந்த இயற்கையை வெளிச்சம் போட்டு படம் போட்டு காமிச்சது? விஜய் என்ற ஒரு மனிதனை ஜனநாயக முறைப்படி தேர்வு செய்யப்பட்ட ஒருத்தர் 108 சீட்டு கையில் வச்சிருக்காரு. அவரை வீழ்த்தணும்னு சொல்லி இந்த 2 கட்சியும் கை கோர்க்க முயற்சி பண்ணாங்க. அதுவா மாற்றம்? இவங்க பார்க்கக்கூடிய மாற்றம் என்ன? உங்களுக்கு என்ன தார்மீக உங்களுக்கு தகுதி இருக்குது விமர்சனம் பண்ணுறதுக்கு? விஜயின் அரசை யார் வேண்டுமானாலும் விமர்சனம் பண்ணலாம். ஆனால் இந்த திமுக அதிமுக இனிமேல் அரசியலே பேசுறதுக்கு தகுதி கிடையாதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க கிளப்பி விடக்கூடிய ஒரு அற்பமான கேவலமான இழிவான அரசியல் இது. இதை நீங்கள் திமுக ஆட்சியோட ஒப்பிடவே முடியாது. இது ஒரு நல்ல ஆட்சி. அந்த நல்ல ஆட்சிக்கான தொடக்கம் தான் அண்ணன் விஜயின் ஆட்சி. சினிமா பாணிலேயே பாட்டிலுக்கு 10 ரூபா, பாட்டிலுக்கு 10 ரூபான்னு பாட்டு பாடிட்டு இப்போ இவர் ஆட்சிக்கு வந்தாச்சு. இன்னும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்காங்களே எல்லா வாங்கி ஷாப்லையும். இன்னமும் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்ற குற்றச்சாட்டு எல்லா ஊடகத்திலையும் வருது. ஆனால் அதுக்கு அடுத்து என்ன நடவடிக்கை எடுக்கிறாங்கன்றதும் ஊடகத்தில் வரமாட்டேங்குது. ஏன் அப்படின்னா இன்னமும் பாதி ஊடகம் திமுகவின் கண்ட்ரோலில் தான் இருக்குது. திமுகவின் கைப்பாவையாக தான் அவங்க இருக்காங்க. பாட்டிலுக்கு 10 ரூபா பல இடங்களை வாங்குறாங்க. எத்தனை டாஸ்மாக் ஊழியர்கள் சஸ்பென்ஷன் பண்ணப்பட்டிருக்காங்க உங்களுக்கு தெரியுமா? சஸ்பெண்ட் பண்ணுறாங்க, நடவடிக்கை எடுக்கிறாங்க, பணியிடை நீக்கம் பண்ணுறாங்க, நிறைய பேருக்கு வார்னிங் லெட்டர் கொடுக்குறாங்க. இதெல்லாம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஆட்சியில் பார்த்துருக்கீங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கலன்னா நடவடிக்கை பாயுன்ற அமைச்சர் தான் இதுக்கு முன்னாடி இருந்தார். ஆனால் இன்றைய தினம் அரசுக்கு வருவாய் இழப்புன்னு தெரிஞ்சும் கூட இந்த டாஸ்மாக் கடைகளை மூடி அடுத்தடுத்து எப்படி கடைகளை மூடணும் அப்படின்னு ஒரு முதலமைச்சர் யோசிக்கல, மக்களின் தலைவன் யோசிக்கிறாரு. நீங்கள் போகிற போக்கில் பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்க, பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்குறாங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், நம்ம எல்லாருக்கும் தெரியுது
விஜய் அவர்கள் மேலே இவ்வளவு விமர்சனங்கள் வைக்கிறாங்க, ஊடகம் கட்டமைக்குது, எதிர்க்கட்சிகள் விமர்சனம் பண்ணுறாங்கன்னு. ஏன் இது விஜய் அவர்களுக்கு தெரியாதா? ஐஎஸ் ரிப்போர்ட் கொடுக்க மாட்டாங்களா? இதெல்லாம் தெரியாம தான் ஆட்சி நடத்திட்டு இருக்காரா? மறுபடியும் சொல்கிறேன், இது ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி கிடையாது, இது அண்ணன் விஜயின் ஆட்சி. அதனால நீங்கள் சொல்வது எல்லாமே அற்ப எதிர்க்கட்சிகள் வைக்கக்கூடிய விமர்சனங்கள் தானே தவிர அதில் துளியளவு உண்மை கிடையாது. வேணும் அப்படின்னா நீங்களும் யார் வேணாலும் இப்போ புகார் அளிக்கலாமே. அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையான டிரான்ஸ்பரண்டான ஆட்சி நடக்குது. நம்ம உங்களுக்கு ஒருவேளை அப்படி எதையாவது நீங்கள் எங்கேயாவது அப்படி பார்க்குறீங்கன்னா தாராளமாக நீங்கள் நம்ம வந்து நடவடிக்கை எடுக்க சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண முடியும். அப்போ நடவடிக்கை எடுக்கலைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து குரல் கொடுப்போம். ஆனால் ஒருத்தர் வேலைகள் செஞ்சுட்டு இருக்கும்போது குறுக்கு போய் விழுந்து எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்றது. அதுவும் நீங்கள் பாருங்க, அண்ணன் விஜயின் வெற்றி எங்கே தெரியுமா தொடங்குச்சு? அவரை விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எந்த இடத்துல இவர் விமர்சனத்துக்கு பதில் சொல்லலை. இப்போ ஆட்சி அமைச்சிட்டாரு, 25 நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே இவ்வளவு குற்றச்சாட்டுகள், இவர விமர்சனங்கள். இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக புரியுது, விஜய் அப்படின்ற 3 எழுத்தை பேசாமல் இங்கே அரசியல்வாதிகளுக்கு வியாபாரமே இல்லை. இப்போ அரசு அதிகாரி, இப்போ அரசு துறையில் ஒரு வேலை வாங்கணும் அப்படின்னா இப்போ வரைக்கும் லஞ்சம் கொடுத்து தான் வேலை வாங்குற மாதிரி இருக்குது. இந்த ஒரு நடைமுறையை வந்து விஜய் ஆட்சியில் மாற்றம் வருமா? இப்போ வரைக்கும் அப்படி நீங்கள் சொல்லக்கூடாது. இதுக்கு முன்னாடி வரைக்கும் லஞ்சம் கொடுத்தா தான் வேலை கிடைக்கும், 4 லட்சம் கொடுக்கணும், 10 லட்சம் கொடுக்கணும், கொடுத்தா தான் எந்த ஒரு வேலையுமே கிடைக்கும். உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் சொல்லட்டுமா? புகைப்பட கலைஞர்கள், அதாவது கேமரா இருக்கு இல்லையா, கேமராவை ஹேண்டில் பண்ணக்கூடிய பீப்புளுக்கு கால்ஃபேர் போட்டிருந்தாங்க. எங்கே? கவர்மெண்ட்டில் தலைமைச் செயலகத்தில் நீங்கள் கேமரா உங்களுக்கு ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்னா மினிஸ்டர்ஸ்க்கு, சிஎம்க்கு இந்த மாதிரி தனிப்பட்ட புகைப்பட கலைஞர்கள் வேணும் அப்படின்னு கால்ஃபேர் பண்ணாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி அது எப்படி திரும்ப நடக்கும்? எம்எல்ஏக்கு சொந்தக்காரன், மினிஸ்டருக்கு சொந்தக்காரன், இவங்களுக்கு தெரிஞ்சவன், அவங்களுக்கு தெரிஞ்சவன், 4 லட்சம் கொடுத்தவன், 10 லட்சம் கொடுத்தவன், இப்படி காசு வாங்கி அவங்க பதவியில் அவங்கள ஆள் அமர்த்துவாங்க. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? 10 லட்சம் வாங்கியிருப்பாங்க, டொனேஷன் கொடுத்துருப்பாங்க, லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, அதை கட்டணும்னு சொல்லி அவங்களும் கரப்டடாக இருப்பாங்க. அப்போ இந்த முறையை ஒழிக்கணும் அப்படின்றது எங்கே ஒழிக்கணும்? நீங்கள் 4 லட்சம் கொடுக்குறத தடுக்க முடியாது. எடுத்த அந்த ஆரம்ப புள்ளி இருக்குது பாருங்கள், உள்ளே என்ட்ராகும்போது ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் 100 ரூபாய் லஞ்சம் வாங்கினதுக்கு நீங்கள் அவரை சஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பயம் வரும். இது வரைக்கும் எங்கேயாவது நீங்கள் செய்திகள் பார்த்துருக்கீங்களா? லாரி ஓட்டுநர்கிட்ட 200 ரூபா ஒரு காவல்துறை அதிகாரி லஞ்சம் வாங்கினார், 6 மாதம் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. வேணா உங்களுக்கு நான் அந்த வீடியோ எடுத்து அனுப்புகிறேன், ரெக்கார்டில் இருக்குது. இந்த மாதிரி ஆரம்ப புள்ளிகளை தொடச்சேரின்னு சொல்லி தான் அண்ணன் விஜய் தொடர்ந்து அதுக்கான வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு. எத்தனை குவாரிகள் மூடப்பட்டிருக்கு, அந்த செய்திகள்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா இல்லையா? இது வரைக்கும் கனிம வளங்கள் லைசன்ஸ் ப்ராப்பராக இல்லை, முறையான முறைப்படி அவங்க தோண்டலை, நிறைய இடத்துல பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி 72 குவாரிக்கு சீல் வச்சுருக்காங்க, மூடியிருக்காங்க. இதை பற்றி யாருமே பேச மாட்டீங்க. அப்போ இதெல்லாம் விஜய் ஆட்சி அவர்கள் நடக்கலையா? திமுக பண்ணி முடிச்சுட்டு போச்சா? அந்த குவாரிகள்லாம் இவ்வளவு நாள் எப்படி ரன் ஆச்சு அப்படின்றத மக்கள் சிந்திச்சு பார்க்கணும். இதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், ஒரு தூய்மையான ஆட்சிக்கு, நேர்மையான ஆட்சிக்கு தொடக்கம் வந்துருச்சு. மக்கள் வந்து நடிகர் அர்ஜுன் நடிச்ச முதல்வன் படம் மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் நடக்கும்னு நினச்சி விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்ஜே பாலாஜி நடித்த எல்கேஜி படம் மாதிரி இருக்குது ஆட்சி அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்களே. இல்லை, இங்கே ஒரு விஷயம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, 6 மாதம் வரைக்கும் இந்த ஆட்சியை நாங்கள் வந்து தொந்தரவே பண்ண மாட்டோம், விமர்சனமே பண்ண மாட்டோம், உத்து கவனித்து பார்ப்போம் அப்படின்னு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சொன்னார். ஆனால் சொல்லிட்டு 6 மணி நேரம் கூட தாண்டலை, அதுக்குள்ளே அடுத்தபடியாக விமர்சனம் பண்ணார். இந்த ஆட்சி வந்து குழந்தைங்க கையில் சிக்கின பொம்மை மாதிரி, மக்கள் நம்பி ஏமாந்துட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார். இதை எங்கேருந்து நான் தொடக்கமாக பார்க்குறேன்னா, மக்கள் தீர்ப்பே மகேசன் தீர்ப்புன்னு சொல்லக்கூடிய முதிர்ச்சி பெற்ற அரசியல்வாதிகள் கூட மக்களை குறை சொல்கிறாங்க, மக்கள் தவறான முடிவு எடுத்துட்டாங்கன்னு வருந்துறாங்க அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு அஜெண்டா செட் பண்ணிக்கிறாங்க, இந்த ஆட்சி எப்படி விமர்சனம் பண்ணணும் அப்படின்னு. மக்கள் எல்லாருமே முதல்வன் அர்ஜுன் மாதிரிலாம் ஆட்சி வரும்னு யாரும் எதிர்பார்க்கல. அந்த முதல்வன் அர்ஜுன் ஆட்சி போல வருவதற்கான தொடக்கத்தை யார் வரைவான்னு தான் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா முதல்வன் அர்ஜுன் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, ஒரே நாளால் அது பண்ண முடியாது, அது சினிமாவில் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி எல்லாரும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? சினிமா முகத்தை வச்சு இவர் ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. அதை ஏற்றுக்கிறீங்கல்ல? சினிமா முகத்தை வச்சு ஜெயிக்கணும்னு பார்க்குறாரு, இது சினிமா கிடையாதுனாங்க. ஆனால் இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, சினிமா மாதிரியே போகணும்னு நினைக்கிறாங்க. விஜய் ஏன் என்கவுண்டர் பண்ணல, விஜய் ஏன் குற்றவாளிகளை சுட்டு பிடிக்கல, விஜய் ஏன் 4 லாரி கடியில் போயிட்டு குற்றவாளிகளை பிடிக்கல, இதெல்லாம் சினிமாவில் நடக்கும். நேர்மையான ஒரு நிர்வாகம் பண்ணும்போது, நான் வெளிப்படையாக சொல்கிறேங்க, எனக்கு கிடைச்ச தகவலின்படி முக்கியமான அமைச்சர்கள்கிட்ட கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா? நேர்மையான ஆட்சியை, பிசிறு தட்டாத ஒரு ஆட்சியை கொடுக்கணும் அவர் முயற்சி பண்ணுறாரு. எனக்கு மற்ற விஷயங்கள்லாம் ரெண்டாவது, ஆனால் ஊழல் லஞ்சத்தை அறவே ஒழிக்கணும். இது வரைக்கும் எங்கேயாவது அமைச்சரவை கூட்டம் பார்த்துருக்கீங்களா? அமைச்சர்களை கூப்பிட்டு வச்சு கடுகளவு 100 ரூபாய் காசு கூட நீங்கள் முறைகேட வாங்கியிருந்தீங்கன்னு தெரிஞ்சதுன்னா அடுத்த நொடி நீங்கள் பதவியில் இருக்க மாட்டீங்கன்னு ஒரு முதலமைச்சர் பேசிட்டு இருக்காரு. 2 முறை இது வரைக்கும் பேசியிருக்காரு. சட்டமன்ற உறுப்பினர்களை இதுக்கு முன்னாடி ஆட்சி அமைக்கிறதுக்கு முன்னாடி கூப்பிட்டு வச்சு, யாராவது எங்கேயாவது நீங்கள் தவறான விஷயங்களில் ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு இந்த ஆட்சி இடம் கிடையாது, நான் இடம் கொடுக்க முடியாதுன்னு சொன்னார். இது வரைக்கும் நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுங்கள், ஒரு முதலமைச்சர் ஆட்சி அமைக்கிற வரைக்கும் என்ன வேணாலும் பேசுவாங்க. ஆனால் ஆட்சி அமைச்ச அந்த மேடையில் சொல்கிறாரு, நான் திருடவும் மாட்டேன், அவங்கள திருடவும் விட மாட்டேன்னு பேசின ஒரு ஆளை நீங்கள் சொல்லுங்கள், எந்த முதலமைச்சரை நீங்கள் சொல்லுங்கள்.
அவர் ரொம்ப எளிமையான ஒரு மனிதனா இருக்காருங்க. எல்லாரும் அவர் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. மக்கள் என்ன முட்டாள்னு நினைக்கிறீங்களா? இவ்வளவு சாதாரண ஒருத்தர கொண்டு வந்து உட்கார வைப்பாங்கன்னு. மக்கள் அறிவாளிகள். மக்கள் இதுவரைக்கும் நல்ல மனுஷனுக்காக காத்துட்டு இருந்தாங்க. யாருமே இல்லாம ஏமாந்து போயிருந்தாங்க. இன்னைக்கு அந்த நல்ல மனுஷன் வந்துட்டாரு. மாற்றத்த நோக்கி எல்லாருமே அவர உட்கார வச்சிருக்காங்க. டைம் குடுங்க. சரியா இல்லையா? நானும் சேர்ந்து விமர்சனம் பண்றேன். என்னங்க 3 வருஷம் ஆட்சி பண்ணிட்டாங்க. இன்னமும் அதே போல தான் இருக்கு. நானும் சேர்ந்து கேள்வி கேட்கிறேன். ஆனா 25 நாளைக்குள்ள அவர போட்டு இவ்வளவு டார்ச்சர் பண்ணோம் அப்படின்னா, எப்படி அவர் ஆட்சி பண்ணுவாரு? இது மதசார்பற்ற ஆட்சி, எல்லாருக்குமான ஆட்சின்னு சொல்ற விஜய், இந்த ஆட்சியிலுமே வந்து ஹிந்துத்துவத்துக்கு எதிரான ஆட்சியா தான் எல்லாரும் பார்க்குறாங்களே. இல்லைங்க. இந்த மாரி கேள்விகள்லாம் நான் அறவே வெறுக்கிறேன். அதாவது எந்த இடத்துல நீங்க அப்படி சொல்ல முடியும்? இந்துத்துவாக்கு எதிரான ஆட்சின்னு சொல்றீங்க. இந்த மாதிரி பார்க்கக்கூடிய பார்வையாளர்கள் மத்தியிலே நான் கேட்கிறேன். ஒருவேளை நீங்க சொல்வது போல ஒரு கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர், வெளிப்படையா பேசுவோமே, அவர் கிறிஸ்தவ மதத்தை சார்ந்தவர். ஆனா அவர் பிரச்சாரம் போகும்போது எந்தெந்த கோயில்களுக்குள்ள போனாரு? எந்தெந்த இடத்துல சாஷ்டாங்கமா தலை வணங்கி கால்ல விழுந்து கும்பிட்டாரு? அப்படி வந்து ஒரு மதத்தை சார்ந்தவர், ஒரு மதத்திற்கு எதிரானவர் எப்படி இந்த மாதிரி வேலைகள பண்ணுவாரு? எங்கேயாவது ஒரு இடத்துல சொன்னாரா? தன்னுடைய அடையாளத்தை ஒரு இடத்துலயுமே அவர் மறைக்கல. அவர் நினைச்சிருந்தா சொல்லியிருக்கலாமே, என் பேர் விஜய் தான். நான் இந்த மதத்தை சார்ந்தவன் இல்ல. என்ன அப்படி முத்திரை குத்தாதீங்க. ஏன்னா ஓட்டுக்காக அவர் அத பண்ணியிருக்கலாம்ல. இன்னைக்கு ஓட்டுக்காக பேர மாத்திக்கிறாங்க, அடையாளத்த மறைச்சுக்கிறாங்க. எத்தனை அரசியல்வாதிகள் இருக்காங்க. ஒரு இடத்துல கூட தன்னோட அடையாளத்த அழிக்கல. எம்மதமும் நம்மதம்னு சொல்றாரு அவரு. சம்மதம்ன்றது 2வது. எம்மதமும் நம்மதம்னு சொல்றாரு. அதனால ஒருபோதும் இது வந்து ஒரு குறிப்பிட்ட மதத்திற்கு எதிரான ஆட்சியும் கிடையாது. குறிப்பிட்ட மதத்துக்கு சார்ந்த ஆட்சியும் கிடையாது. இது மக்களுக்கு, வெகுஜன மக்களுக்கு அடிப்படை தேவையை எதிர்பார்த்து போராடிட்டு இருக்கான் பார்த்தீங்களா? அந்த எல்லா மக்களுக்கும் பொதுவான ஆட்சி தான் இது.